ஹே ஆல் இன்னைக்கு ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் ஊட்டியில் ஒருத்தவங்க கிட்ட டாலியா பல்ப்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இவங்க கிட்ட எனக்கு ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடான சர்வீஸ் தான் கிடச்சிருந்தது. ஸோ அதை ஷேர் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இவங்க கிட்ட நான் வந்து ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணி ஜிபே பண்ண அந்த செகண்ட்லேருந்து சுத்தமான ரெஸ்பான்ஸே இல்லை. 1 வீக்காக எனக்கு எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கவே இல்லை. நான் வந்து ஜிபே பண்ணிட்டேன் மேம், எனக்கு ரிப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அதுக்கும் எனக்கு எந்த ரிப்ளைவும் கிடைக்கல. அதுக்கப்புறம் நீங்கள் கொரியர் பண்ணிட்டீங்களான்னு எத்தனையோ தடவை கேட்டேன், எதுவுமே பண்ணவே இல்லை. கரெக்டாக 10 டேஸ் பிஃபோர் நான் ஆர்டர் போடுறேன். 1 வீக்காக ரிப்ளைங்கிறதே வந்து எனக்கு கொடுக்காம 1 வீக் கழித்து நான் ரொம்ப கால் பண்ணதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து நான் கொரியர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ஓகே, கன்சைன்மெண்ட் நம்பர் ஷேர் பண்ணுங்கன்னா அதையும் 1 டே ஃபுல்லாக இழுத்தடிச்சு மறுநாள் தான் கொடுக்குறாங்க. அதை போய் நான் ட்ராக்கிங்கில் போட்டால் அப்படி ஒரு கன்சைன்மெண்ட்டே இல்லைன்னு சொல்லிட்டு காட்டுது. எனக்கு இன்னும் ஷாக் ஆகிடுச்சு. எனக்கு அதுக்கு கேட்டால் அதுக்கும் ஆன்சர் இல்லை. அவங்க கிட்ட ஆன்சரே பண்ணலை அவங்க. சரி ஓகே, என்ன பண்ணுறதுனே தெரியல. கரெக்டாக ஊருக்கு கிளம்புற டைமில் வந்து ரீச் ஆகுது இந்த பார்சலு. வாங்கி பார்த்தா கிழிஞ்சு போய் ஊறி போய் ஓப்பன் அப்பான ஒரு கண்டிஷனில் தான் என் கையில் கிடச்சிது. நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேக்கேஜிங் பண்ணுறதுக்கு பண்ணாமையே இருக்கலாம். அக்கா பையன் பார்த்துட்டு இது பார்சல் மாதிரியே இல்லை சித்தின்னே சொல்லிட்டான்.